இங்க 3 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோவும் ஹீரோயினும் ரொம்பவும் சின்சியரா லவ் பண்ணி லிவிங் டுகெதர்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஹீரோவும் சொந்தமா ஒரு போட்டோ ஸ்டுடியோ வைக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பா. அதே டைம்ல இந்த பொண்ணு கனடாவில் ஹையர் எஜுகேஷன் படிக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டிருக்கா. சோ இது ரெண்டும் முடிஞ்சாதான் எங்க அண்ணன் கிட்ட போய் கல்யாண பேச்சு பேச முடியும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோக்கு வேலை கூட ஒழுங்கா வர மாட்டுது. பட் அப்பன்னு பார்த்து இந்த பொண்ணுக்கு கனடால படிக்கிறதுக்காக வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதே டைம்ல இவங்களோட அத்தையும் அவங்க வீட்டு பத்திரத்துல வச்சு ஸ்டுடியோ வைக்கிறதுக்காக காசெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அதே டைம்ல இவங்க அத்தை பொண்ணு இவங்க கூட தான் இருப்பா. அண்ட் இந்த பொண்ணு ஹீரோ கிட்ட கனடா போற விஷயத்தை சொல்லி இன்னும் கொஞ்ச நாள் தான் இருப்பா. சோ என் கூட மட்டும் இருன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றா. பட் இவன் ஸ்டுடியோ வைக்கிறதுலயே அவங்க மாமா பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணா. சோ அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி வச்சிருப்பான். ஆனா ஹீரோயின் ஃபோன் பண்ணும்போது இவங்க வேலை பிஸில அவாய்ட் பண்ணிடுவான். அதை இந்த பொண்ணு நேராவே பாத்துருவா. சோ இவங்க ரெண்டு பேருக்கு சண்டை வந்து பிரேக்கப் ஆயிடுது. பட் திரும்ப இவனை பார்த்ததுல இனிமேல் இவனை மிஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு தான் மனசு ஏங்குதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அதே டைம்ல இந்த விஷயத்தை பத்தி ஃப்ரெண்டு கிட்ட சொல்றா. அப்பன்னு பார்த்து இவங்க அத்தை கால் பண்றாங்க. பார்த்தா அவங்க மாமா ஹீரோவுக்காக வாங்கின கடனுக்கு லோன்காரங்களா வந்து சண்டை போட ஆரம்பிச்சாங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சதுமே ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்றான். சோ இனிமேல் அந்த பொண்ணு நமக்கு தேவையில்லைன்னு நம்ம லைஃப்ல இனிமேல் லவ்வே இருக்க கூடாதுன்னா அந்த பொண்ணு காதல படுற மாதிரி தப்பா பேசிடுறான். அந்த பொண்ணுமே நமக்கு இவன் தேவைன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறா. பட் இவன் பெரிய போட்டோகிராஃபர் இல்லன்ற விஷயம் இந்த பொண்ணோட அண்ணனுக்கு தெரிஞ்சு போய் திட்டாரு. இருந்தாலுமே கையில காசை கொடுத்து அனுப்புறாரு. இவனை எவ்வளவு அசிங்கப்பட்டாலும் அந்த கடனை அடைக்கிறதுக்காக அந்த காசை எடுத்துட்டு போய் அவங்க மாமா கிட்ட கொடுக்குறான். அவன் கடனை அடைக்கிறாங்க. ஆனா இவன் திடீர்னு இந்த ப்ரீ வெட்டிங் ஷூட்ல எடுத்த போட்டோஸ்லாம் இன்ஸ்டாகிராம்ல வைரல் ஆக ஆரம்பிக்குது. அது மூலமா இவனுக்கு நிறைய ஆர்டர்லாம் கிடைக்குது. அதுலயும் சக்சஸ் ஆகுறான். அப்பன்னு பார்த்து ஹீரோனுக்கு பார்த்த மாப்பிள்ள ஃபோன் பண்ணி நீங்க தான் கல்யாணத்துக்கு போட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஹீரோ வேற வழி இல்லாம அங்க போயிடுறான். ஆனா அங்க இவங்க லவ் பண்ணும்போது எடுத்த போட்டோஸ்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து ஃப்ரெண்ட் இதை பார்த்ததுமே அந்த டைரியை கொண்டு போய் மாப்பிளையோட பேக்ல வச்சிடறான். இந்த விஷயம் ஹீரோயின் தெரிஞ்சதுமே இவ்வளவு சீப்பான ஆளான்னு சொல்லிட்டு ஹீரோவை திட்டி விட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. இதை பார்த்த பிரீத்தி ஹீரோ கிட்ட வந்து லவ்வே வேணாம்னு சொல்றவ கிட்ட இவ்வளவு போய் கெஞ்சிட்டு இருக்கா. ஆனா உன்னை நான் சின்சியரா லவ் பண்றேன், என்னையே மதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஃபீல் பண்றா. உன்னை எனக்கு ரொம்பவும் பிடிக்கும், ஆனா உன் ஃப்ரெண்டா தான் ஏத்துக்க முடியும், நான் ஒரு தடவை தான் லவ் பண்ணுவேன், அதுவும் அந்த பொண்ணு தான் சொல்லிட்டு அந்த பொண்ணையுமே அனுப்பி விட்டுறான். அப்ப அவங்க ஃப்ரெண்டுமே இந்த ஆல்பத்தால் தான் திரும்பவும் பிரச்சனை உண்டாச்சுன்னு சொல்லிட்டு எல்லா உண்மையுமே ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க. அப்பதான் ஹீரோ எந்த தப்புமே பண்ணணும்னு சொல்லிட்டு தெரிய வருது. அந்த ஆல்பத்தை வச்சு ரொம்பவும் ஃபீல் பண்ணி அழுகுறான். ஹீரோவும் இவங்கள பேச ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேருமே செஞ்ச தப்பு தான் சொல்லிட்டு ஒருத்தர மாத்தி மன்னிப்பும் கேட்டுக்கிறாங்க. இருந்தாலும் இப்போதைக்கு எதுவுமே பண்ண முடியாதுன்னா அந்த பொண்ணுமே கல்யாணத்துக்கு ரெடி ஆகி மார்னிங் கிளம்புறா. ஆனா ஹீரோ அவ கழுத்துல தாலி கட்டுறத என்னால பார்க்க முடியாது, அவளோட சக்தி என்கிட்ட கிடையாதுன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கிட்ட மட்டும் கேமரா கொடுத்து அனுப்புறாங்க. பட் கொஞ்ச நேரத்துல இந்த பொண்ணு அவங்க அண்ணன் கிட்ட ஒன்னு சொல்லணும்னு சொல்லிட்டு காரை ஸ்டாப் பண்ணி நிக்கிறா. அப்பதான் அவங்க அண்ணன் என்னமா உன்னோட லைஃப்ல ஒரு முக்கியமான பகுதி விட்டுட்டேன்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா அதுக்கு முன்னாடி நைட் தான் இவர் இந்த பொண்ணு வச்சிருந்த ஆல்பத்தை ஃபுல்லாத்தையும் பார்த்துருப்பாரு. பிரீத்தி கிட்ட போய் எல்லாருமே கேட்கறாரு. அப்பதான் அவங்களுமே எல்லாருமே சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்க அண்ணனை கட்டிப்பிடிச்சு அழுகுறாங்க. அவங்க அண்ணனுமே மாப்பிள்ளை கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கறாரு. ஆனா அந்த மாப்பிள்ளை யாருக்கு யாரை பிடிச்சிருக்குமோ அவங்க தான் கல்யாணம் பண்ணிக்க முடியும்னு சொல்லிட்டு கேஷுவலா எடுத்துக்கிறாரு. தென் ஹீரோவும் ஹீரோயினையும் ஒன்னு சேர்ந்துறாங்க. பட் அதை பார்த்த பிரீத்தி உன்னோட லவ் வாட்ச் ஒன்னு சேரட்டும் சொல்லிட்டு அழுதுகிட்டே அங்க வந்து கிளம்பிடுறா.